Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 75. First slide பார்க்கலாம். Largest chunk global financial institution. The largest chunk அப்படின்னா பெரும் பகுதி. குளோபல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் உலக நிதி நிறுவனம். The World Bank has approved $1.9 billion in aid for 25 countries. The largest chunk of this $1 billion will come to India and should be used for better screening, contact tracing, and laboratory diagnostics. Buying personal protective equipment and setting up new isolation wards. The global financial institution has said. உலக வங்கி $1.9 பில்லியன் நிதியினை 25 நாடுகளுக்கு உதவ ஒதுக்கியுள்ளது அல்லது ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் பெரும் பகுதி $1 மில்லியன் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அல்லது இந்தியாவுக்கு வரும். வெல்கம் டு இந்தியானா இந்தியாவுக்கு வரும். மேலும் இது சிறந்த நோய் பாதிப்பு ஆய்வு, பாதிக்கப்பட்டோரின் தொடர்புகளை கண்டறியவும் மற்றும் ஆய்வக கண்டறிதல் அல்லது ஆய்வக பகுப்பாய்வு, அடுத்தது தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணம், அதை வாங்கிறது, பையிங்னா வாங்கிறது, மற்றும் புதிய தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை அமைத்தல் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று உலக நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. So the World Bank, அதாவது உலக வங்கி, has approved $1.9 billion, அதாவது approved-னா ஒப்புதல் அளித்துள்ளது அல்லது ஒதுக்கி உள்ளது. 1.9 billion, அதாவது $1 billion in aid for 25 countries. ஸோ 25 நாடுகளுக்கு உதவ, இந்த எய்டுனா உதவ, ஓகேவா? $1.9 billion நிதியினை 25 நாடுகளுக்கு உதவ ஒதுக்கியுள்ளது உலக வங்கி. அதான் அதோடைய மீனிங். இதில் பெரும் பகுதி, லார்ஜஸ்ட் சங்க் ஆஃப் திஸ், இதில் பெரும் பகுதி $1 billion will come to India, இந்தியாவுக்கு வரும் அல்லது இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. and should be used for, அதை பயன்படுத்த வேண்டும், கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். should be used for better screening. அப்படின்னா இதில் என்ன மீனிங்னா, பெட்டர் ஸ்க்ரீனிங் அப்படின்னா சிறந்த நோய் பாதிப்பு ஆய்வு. இதில் கான்டாக்ட் ட்ரேசிங், இந்த கான்டாக்ட் ட்ரேசிங்னா ட்ரேஸ் பண்ணுறது, அதை பாதிக்கப்பட்டோரின் தொடர்புகளை கண்டறியுது. இப்போ கொரோனா வைரஸில் அவங்க யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய தொடர்பை கண்டறியிறது. லெபராட்டரி டயக்னாஸ்டிக்ஸ்னா லெபராட்டரினா ஆய்வகம், டயக்னாஸ்டிக்ஸ்னா பகுப்பாய்வு இல்லைன்னா கண்டறிதல். இது பையிங்னா வாங்கிறது, எதுனா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், அதாவது தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணம் வாங்கிறது. ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்னா பாதுகாப்பு உபகரணம். அண்ட் செட்டிங் அப் நியூ ஐசோலேஷன் வார்ட்ஸ், அதாவது செட்டிங் அப்னா அமைத்தல், அதாவது நியூ ஐசோலேஷன் வார்ட்ஸ்னா புதிய தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள், அதாவது வார்டுகள் இந்த வைரஸுக்காக புதிய தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை அமைத்தல்.
இதுக்காக த குளோபல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் செட் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறதுனா, இந்த மாதிரி பெட்டர் ஸ்க்ரீனிங், பாதிப்பு ஆய்வு, பாதிக்கப்பட்டவர் தொடர்பில் கண்டறிகிறது, லெபரட்டரி டயக்னாஸ்டிக்ஸ், அதாவது ஆய்வக கண்டறிதல், பகுப்பாய்வு மற்றும் ஐசோலேஷன் வார்ட்ஸ் அமைத்தல், அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை அமைத்து ஆகியவற்றிற்கு இந்த நிதியை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று உலக நிதி நிறுவனம் கூறியிருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். மெட்ரோபாலிட்டன் ஸ்லம் ஏரியா கிரைசிஸ் ஸ்ப்ரெட்டிங். இந்த மெட்ரோபாலிட்டன்னா பெருநகரம், ஸ்லம் ஏரியானா குடிசைவாழ் பகுதி அல்லது சேரி, கிரைசிஸ் அப்படின்னா நெருக்கடி, ஸ்ப்ரெட்டிங்னா பரவி வருகிறது. மும்பை, the metropolitan with the most number of cases, may have escaped the result of Jamaat crisis but faces a different challenge. The coronavirus is spreading in Dharavi, Mumbai, the largest slum area in Asia, where there are over a million people living within 5 square kilometers. In the past 4 days, 5 people have been identified as infected. பெரும்பாலான நோய் தொற்று நபர்களை கொண்ட பெருநகரமான மும்பை ஜமாத் நெருக்கடியின் விளைவிலிருந்து தப்பியிருக்கலாம், ஆனால் வேறு சவாலை எதிர்கொள்கிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடிசைவாழ் சேரி பகுதியான மும்பையின் தாராவியில் கொரோனா தொற்று பரவி இருக்கிறது. அங்கு 5 சதுர கிலோமீட்டருக்குள் 1 மில்லியனுக்கும் மேலாக மக்கள் வசிக்கின்றனர். கடந்த 4 நாட்களில் 5 பேர் நோய் தொற்று உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளனர். மும்பை த மெட்ரோபாலிட்டன், அதாவது பெருநகரமான மும்பை, த மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ். ஸோ இந்த இதில் கேசஸ் அப்படின்னா நிறைய நோய் தொற்று நபர்களை கொண்ட, இதில் கேசஸ் அதோட மீனிங் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ், அதாவது நிறைய பேஷியன்ஸ், இதை பாதிக்கப்பட்டவர்கள், நோய் தொற்று நபர்கள், நோய் தொற்று ஏற்பட்ட நபர்கள் அல்ல நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்கள், அதான் the cases may have escaped the result of Jamaat crisis. அதாவது ஜமாத் நெருக்கடியின் விளைவிலிருந்து தப்பியிருக்கலாம். அதாவது ஜமாத் நெருக்கடி அப்படின்னா டெல்லியில் ஜமாத் நடந்தபோது டெல்லியில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வச்சு நிறைய பேருக்கு இந்த வைரஸ் பரவி இருந்தது. ஆனால் இந்த மும்பை அதிலிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கு. மே ஹவ் எஸ்கேப் த ரிசல்ட் ஆஃப் ஜமாத் கிரைசிஸ். ஜமாத் நெருக்கடியின் விளைவிலிருந்து தப்பி இருக்கலாம். மே ஹவ் எஸ்கேப்னா தப்பி இருக்கலாம். ஜமாத் கிரைசிஸ் தான் ஜமாத் நெருக்கடியின் விளைவிலிருந்து, அதில் இருந்து நிறைய வைரஸஸ் பரவ ஆரம்பிச்சுது. பட் ஃபேஸஸ் டிஃப்ரெண்ட் சேலஞ்ச். அதிலிருந்து தப்பியிருக்கலாம், பட் ஃபேஸஸ் டிஃப்ரெண்ட் சேலஞ்சுன்னா வேறு சவாலை அது எதிர்கொள்கிறது. ஆனால் அதிலேருந்து வேறு சவால் அங்கே உருவாகிருக்கு, ஆனால் வேறொரு இடத்துல அது பரவி இருக்குது, அதுதான் சொல்ல வராங்க. இந்த கொரோனா வைரஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங் இன் தாராவி. ஸோ குட்டி தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க தாராவி. அதாவது கொரோனா வைரஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங்னு ஆசியாவிலேயே கொரோனா வைரஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னா கொரோனா வைரஸ் தொற்று பரவி வருகிறது. இன் தாராவியில் மும்பையின் தாராவியில் பரவி வருகிறது. ஸ்ப்ரெட்டிங்னா பரவி வருகிறது. இந்த மும்பை எதுனா த லார்ஜஸ்ட் ஸ்லம் ஏரியா இன் ஏஷியா, ஆசியாவிலே மிகப்பெரிய குடிசை வாழ் பகுதி. ஸ்லம் ஏரியானா குடிசை வாழ் பகுதி அல்லது சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. where there are over million people living within the 5 square kilometers. இங்கே 5 சதுர கிலோமீட்டரில், அதாவது வித்தின் 5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்னால் 5 சதுர கிலோமீட்டருக்குள் a million people living, 1 மில்லியனுக்கு மேலான பீப்புள், ஓவர் a million people livingனா 1 மில்லியனுக்கு மேலான மக்கள்
வசிக்கின்றனர். லிவிங்னா வசிக்கின்றனர். இந்த பாஸ்ட் 4 days, கடந்த 4 நாட்களில் 5 peoples have been identified. 5 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தனர், கண்டறியப்பட்டுள்ளனர். as infected, அதாவது நோய் தொற்று உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளனர். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். brutal line of control, high altitude snowbound. இந்த brutalனா கொடூரமான இல்லைன்னா பயங்கரமான, லைன் ஆஃப் கண்ட்ரோல்னா எல்லை கட்டுப்பாடு கோடு. ஹை ஆல்டிடியூட் அப்படின்னா அதிக உயரத்தில், ஸ்னோபவுன்னா பனி சூழ்ந்த ஏரியான பகுதி. அது ஹை ஆல்டிடியூட்னா அதிக உயரத்தில், ஸ்னோபவுண்ட் அப்படின்னா பனி சூழ்ந்த. காஷ்மீர் என்கவுண்டர், இப்போ ஜஸ்ட்டில் காஷ்மீரில் ஒரு என்கவுண்டர் நடந்தது. அது எந்த மாதிரி அந்த அதை வச்சு தான் அதை வச்சு 4 slides நான் போட்டிருக்கேன் எப்படின்னு. ஓகேவா? இந்த காஷ்மீர் என்கவுண்டர் இன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரூட்டல் என்கவுண்டர்ஸ் அலாங் த line of control in recent times, a squad of Indian Army Special Forces soldiers eliminated 5 heavily armed terrorists in high altitude snowbound area in Kashmir. Sadly, all 5 soldiers were killed in the operation. The Kashmir encounter, அதாவது என்கவுண்டர் அப்படின்னா நேருக்கு நேர மோதுறது. என்கவுண்டர் பண்ணுறது, நேருக்கு நேர் மோதுறது. நேருக்கு நேர் மோதல் in one of the most brutal encounters along the line of control. இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்லை கட்டுப்பாட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரூட்டல், இந்த ப்ரூட்டல்னா மிக கொடுமையாக பயங்கரமாக நடந்த என்கவுண்டர். எல்லை அலாங் த லைன் ஆஃப் கண்ட்ரோல்னா எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில். இந்த ரீசன்ட் டைம்னா சமீப காலங்களில் a squad of Indian Army Special Forces soldiers eliminated 5 heavily armed terrorists. The squad அப்படின்னா ஸ்குவாட் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இந்திய இராணுவ சிறப்பு படை வீரர்களின் ஒரு பிரிவு, இது குழு, அதான் ஸ்குவாட். இந்தியன் ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னால் இந்திய இராணுவ சிறப்பு, ஸ்பெஷல்னா சிறப்பு படை வீரர்கள். ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்னால் சிறப்பு படை வீரர்கள். எலிமினேட்டட் 5 heavily armed terrorists. எலிமினேட்டட்னா கொண்டார்கள், சுட்டு கொண்டனர். எலிமினேட் டெரரிஸ்ட் கொண்டார்கள். 5 heavily armed terrorists, அதாவது 5 ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் இல்லை தீவிரவாதிகள். ஹெவிலி ஆர்ம்ட், அதான் ஆயுதம் ஏந்திய. டெரரிஸ்ட்னா பயங்கரவாதிகள். in a high altitude snowbound area. high altitude snowbound area னா அதாவது அதிக உயரத்தில் பனி படர்ந்த ஏரியா, அதாவது அதிக உயரத்தில் பனி படர்ந்த பகுதியில், காஷ்மீரில் உள்ள அதிக உயரத்தில் பனி படர்ந்த பகுதியில். ஓகேவா? Sadly, all 5 soldiers were killed in the operation. அதாவது துரதிர்ஷ்டமாக இல்லைன்னா வருந்தத்தக்க வகையில் இந்த நடவடிக்கையில் 5 வீரர்களும் கொல்லப்பட்டனர். ஆல் 5 soldiers were killed in the operation. ஆபரேஷன் நடவடிக்கையில் 5 வீரர்களும் கொல்லப்பட்டனர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த ஸ்லைடும். வரப்போகிற ஸ்லைட்ஸ் எல்லாருமே அதோட கண்டினியூஷன். ஸோ ஃபுட் பிரிண்ட்ஸ்னால் காலடி தடம், ப்ரொடெக்டிவ் ஃபென்ஸ்னால் பாதுகாப்பு வேலி, சப்மர்ஜ்டுனா மூழ்கியது, ரிட்ஜ் அப்படின்னா விளிம்பு அல்லது வரம்பு, இன்கர்ஷன் அப்படின்னா ஊடுருவு. டீட்டெயில் ஷேர்ட் வித் NDTV indicate that the Army Special Forces were deployed after footprints were noticed near the line of control on April 1.
The protective fence in the area which prevents the terrorist from entering was submerged in snow. Army sources say the area where the incursion took place has a razor-sharp ridge line, which all routes are cut off due to the high snow levels. ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே காலடி தடம் காணப்பட்ட பின்னர் இராணுவ சிறப்பு படைகள் நிறுத்தப்பட்டதாக என்டிடிவியுடன் பகிரப்பட்ட விவரங்கள் குறிப்பிடுகின்றன. பயங்கரவாதிகள் உள்ளே நுழைவதை தடுக்கும் பகுதியில் பாதுகாப்பு வேலி பனியில் மூழ்கியது. இந்த பாதுகாப்பு வேலி பனியில் அல்லது பனிச்சரிவில் மூழ்கியது. இந்த ஊடுருவல் நடந்த பகுதியில் கூர்மையான உயரமான விளிம்பு கோடு உள்ளது. அதாவது ஒரு கூர்மையான உயரமான விளிம்பு, அதாவது வரம்பு கோடு இந்த மாதிரி உள்ளது. அங்கு அனைத்து வழித்தடங்களும் அதிக பனி அளவின் காரணமாக துண்டிக்கப்பட்டுள்ளது என்று இராணுவ வட்டாரங்கள் அல்லது தகவல்கள் கூறுகின்றன. டீட்டெயில் ஷேர்ட் வித் என்டிடிவி, அதாவது என்டிடிவியுடன் டீட்டெயில் ஷேர்ட் வித் என்டிடிவியோட பகிரப்பட்ட விவரங்கள் இண்டிகேட்டர்னு குறிப்பிடுது. என்னென்னா that the Army Special Forces were deployed. இராணுவ சிறப்பு படைகள் நிறுத்தப்பட்டது அல்லது நிலை நிறுத்தப்படுகிறது. After footprints were noticed near the line of control. அதாவது காலடித்தடம், ஃபுட்பிரிண்ட்ஸ்னா காலடித்தடம், அதாவது எல்லை கட்டுப்பாட்டு கோட், நியர் த லைன் ஆஃப் கண்ட்ரோல்னா எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே ஏப்ரல் 1ஆம் தேதி. அதாவது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே ஒரு காலடித்தடம் காணப்பட்டதால் இராணுவ சிறப்பு படைகள் நிறுத்தப்பட்டதாக என்டிடிவியுடன் பகிரப்பட்ட விவரங்கள், டீட்டெயில் ஷேர் வித் என்டிடிவி பகிரப்பட்ட விவரங்கள் குறிப்பிடுகின்றன. The protective fence in the area which prevents terrorists from entering. The protective fence அப்படின்னா பாதுகாப்பு வேலி. இந்த ஏரியா, அந்த ஏரியாவில் உள்ள பாதுகாப்பு வேலி இது என்ன பண்ணுதுன்னா which prevents terrorists, பயங்கரவாதிகள் உள்ளே நுழைவதை தடுக்கிறது. ப்ரிவென்ட்ஸ்னா தடுக்கிறது, ஃப்ரம் என்டரிங் உள்ளே நுழைவதை தடுக்கிறது. ஃப்ரம் என்டரிங்னு உள்ளே நுழைவதை, ப்ரிவென்ட்ஸ்னு தடுக்கிறது. டெரரிஸ்ட்னா தீவிரவாதிகள். was submerged in the snow, அதாவது ஸ்னோனா பனியில் அல்லது பனிச்சரிவில், சப்மர்ஜ்னா மூழ்கியது. ஓகேவா, இந்த பாதுகாப்பு வேலி மூழ்கியது, அவ்வளோதான். Army sources say the area where the incursion took place. ஆர்மி சோர்ஸ் இராணுவ தகவல்கள் அல்லது இராணுவ வட்டாரங்கள், சோர்சஸ்னா தகவல் அல்லது வட்டாரம் சொல்லுகிறது. the area where the incursion, அதாவது பகுதி, இன்கர்ஷன் ஊடுருவல் நடந்த பகுதியில், இன்கர்ஷன்னா ஊடுருவல், அந்த நடந்த பகுதி எப்படி இருந்ததுன்னா ரேஷர் ஷார்ப் ரிட்ஜ் லைன், அதில் அதாவது கூர்மையான விளிம்பு கோடு, உயரமான ஒரு விளிம்பு, ஒரு பெரிய விளிம்பு மாதிரி இருக்கும், அது ரொம்ப ஷார்ப் எட்ஜ் லைன். இந்த பனி இதில் ஒரு உயரமான ஒரு விளிம்பு வரம்பு கோடு மாதிரி இருக்கும். வயர் அங்கே ஆல் ரூட்ஸ் ஆர் கட் ஆஃப், எல்லா ரூட்ஸ் அதாவது எல்லா வழித்தடங்களும் ஒரு கட் ஆஃப் டியூ டு ஹை ஸ்னோ லெவல்ஸ், அதிக பனி அளவு காரணமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆர்மி சோர்ஸுக்கு தெரியலை, அந்த ஆர்மிக்கு அந்த 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 சிறப்பு படைக்கு தெரியல. என்னென்னா பெரிய விளிம்பு மாதிரி இருக்குது, உயரமான ஒரு விளிம்பு வரம்பு கோடு இருக்குது. அது எல்லாமே என்ன ஹை ஸ்னோ லெவல்ஸ்னால கட் ஆஃப், இந்த ஹை ஸ்னோ லெவல் இருக்கிறதுனால, அதாவது அதிக பனி அளவின் காரணமாக எல்லா ரூட்ஸில் வரக்கூடிய கட் ஆஃப்னா துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்த ப்ரொடெக்டிவ் ஃபென்ஸ் இந்த ஏரியா, அதாவது பாதுகாப்பு வேலியும் அந்த பனியினால் மூழ்கி இருந்தனால அந்த டெரரிஸ்ட் அதாவது தீவிரவாதிகள் ஊடுருவதற்கு ஈஸியாக இருந்தது, அந்த மாதிரி மினி. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இதுவும் அந்த ஸ்லைடோட கண்டினியூஷன்.
exploit inclement was cordant. எக்ஸ்ப்ளாய்ட்னு பயன்படுத்துது, இன்க்ளைமெண்ட்னு கடுமையான அல்லது மோசமான ஒரு சீரட்ட, was cordoned சுற்றி வளைக்கப்பட்டது. The group of terrorists attempt to exploit the inclement weather as it was snowing for 2 days in the area. Army sources said based on the visuals from an unmanned aerial vehicle, special troops staged forward to the nearest battalion headquarters by air. Additional troops were brought in and the area was cordoned. அதாவது டெரரிஸ்ட்னா பயங்கரவாதிகள், இந்த குரூப் ஆஃப் டெரரிஸ்ட்னா பயங்கரவாதிகளோட ஒரு குழு, ஒரு பிரிவு. attempt to exploit the incident. attempt to exploit அப்படின்னா அதாவது எக்ஸ்ப்ளாய்ட்னா பயன்படுத்தி கொண்டது. attempt to exploitனா அதாவது பயன்படுத்தி கொள்ள முயன்றது. attemptனா ஒரு முயற்சி, முயன்றது. the inclement weather as it was. inclement weather அதாவது சீரற்ற வானிலை அல்லது ஒரு மோசமான வானிலையை பயன்படுத்தி அது வானிலையை பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைய முயன்றது. அந்த மாதிரி தான் மீனிங் இதில். ஓகேவா? இந்த பயங்கரவாதிகள் குழு அந்த பகுதியில் பனிப்பொழிவு இருந்ததால், அந்த பகுதியில் as it was snowing, அந்த பகுதியில் பனிப்பொழிவு இருந்த, ஸ்னோயிங்னா பனிப்பொழிவு இருந்ததால், for 2 days in the area, அந்த 2 நாட்களாக பனிப்பொழிவு இருந்ததால் அந்த கிளைமேட், அதாவது அந்த வெதர், அந்த வானிலையை அந்த வானிலையை பயன்படுத்தி உள்ளே ஓடுருவ முயன்றார்கள். அதான் அதோடைய மீன். attempt to exploitனா பயன்படுத்தி கொள்ள முடிந்தது. ஓகேவா? ஆர்மி சோர்சஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் விஷுவல்ஸ். ஆர்மி சோர்ஸ்னா ராணுவ வட்டாரங்கள் சொல்லுது. பேஸ்ட் ஆன் விஷுவல்ஸ் ஃப்ரம் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்னா ஆளில்லா, அன்மேன்ட்னா ஆளில்லா, ஏரியல்னா வான்வழி, வெஹிக்கிள்னா வாகனத்தின். பேஸ்ட் ஆன் விஷுவல்ஸ் ஃப்ரம் அதாவது காட்சிகளின் அடிப்படை. விஷுவல்ஸ்னா காட்சிகளின் பேஸ்ட் ஆன் அடிப்படை. ஸ்பெஷல் ட்ரூப்ஸ் அதாவது சிறப்பு படைகள். ஸ்டேஜ் ஃபார்வர்ட் டு த நியரஸ்ட் பட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸ்டேஜ் ஃபார்வர்ட்னா ஸோ முன்னேறுறது. எதன் மூலம்? நியரஸ்ட் டு த நியரஸ்ட் பட்டாலியன், அருகில் உள்ள பட்டாலியன். பட்டாலியனோ அருகில் உள்ள படைப்பிரிவுக்கு. பட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் ஒரு பட்டாளம் அல்லது படைப்பிரிவு தலைமையகத்திற்கு முன்னேறியது. அதாவது ஒரு ஆளில்லா வான்வழி வாகனத்தின் அந்த காட்சிகளின் அடிப்படையில் அப்படியே முன்னேறுது. ஸ்பெஷல் ட்ரூப்ஸ் அதாவது சிறப்பு படைகள். ஸ்டேஜ் ஃபார்வர்ட்னா முன்னேறுறது. டு த நியரஸ்ட் பட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது பட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா படைப்பிரிவையோடைய தலைமையகத்திற்கு. பை ஏர்னா பை அதாவது விமானத்தின் மூலம், விமானம் மூலம், அதாவது ஹெலிகாப்டர் அப்படின்னு. விமானம் பை ஏர்னா இங்கே உள்ள மீனிங் விமானம் மூலம் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு முன்னேற. ஸ்பெஷல் ட்ரூப்ஸ் பேஸ்ட் ஆன் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்னா ஆளில்லா வான்வழி வாகனத்தின் காட்சிகளின் அடிப்படையில் விமானம் மூலம் அந்த பட்டாலியன் அப்படின்னா பட்டாளம் படைப்பிரிவு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு முன்னேறியது. தலைமையகத்திற்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் தலைமையகத்திற்கு முன்னேறியது. அடிஷ்னல் ட்ரூப்ஸ் வேர் ப்ராட். கூடுதல் அடிஷ்னல் ட்ரூப்ஸ்னால் கூடுதல் வீரர்கள் குழு. ட்ரூப்ஸ்னால் குழு. வேர் ப்ராட்னா அழைத்து வரப்பட்டு அந்த பகுதி, அந்த ஏரியானா அந்த பகுதி. வாஸ் கார்டன்ட்னா சுற்றி வளைக்கிறது, சுற்றி வளைக்கப்பட்டது. அதோட மீனிங். அதோட கண்டிஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கார்னஸ் க்ளோஸ் குவார்ட்டர் பாயிண்ட் பிளாக்.
இந்த கார்னஸ் அப்படின்னா பனிப்பாறையோட விளிம்பு, ஒரு பனிப்பாறையோடைய விளிம்பு தான் கார்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ளோஸ் குவார்ட்டர் இதில் என்ன மிக நெருங்கிய நிலைமை, அதாவது அது என்னென்னா க்ளோஸ் குவார்ட்டர் அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் பிளாக் அப்படின்னா நேருக்கு நேர், இப்போ ஒருத்தர் கன்னை வச்சு தலையில் வச்சு சுடுறது அந்த அளவுக்கு அந்த ரேஞ்ச் பாயிண்ட் பிளாங்க், நேருக்கு நேராக. At first light on 5th April, one squad following the footsteps on the snow failed to realize that they were on a cornice. The cornice broke and the soldiers of the Special Forces squad fell into the stream. As luck would have it, where they fell, the terrorists were sitting right there. This led to firefight, a close quarter battle at virtually point blank range. So ஏப்ரல் 5ஆம் தேதி ஏப்ரல் 5ஆம் தேதி விடியற் காலையில் பனியின் அடிச்சுவடுகள் தடத்தை பின்பற்றிய ஒரு படைப்பிரிவு அவர்கள் ஒரு பனிப்பாறையின் விளிம்பில் இருப்பதை உணர முடியவில்லை. பனிப்பாறையின் விளிம்பு உடைந்து சிறப்பு படை வீரர்கள் ஒரு நீரோடையில் விழுந்தனர். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் விழுந்த இடத்தில் தீவிரவாதிகள் அங்கு அமர்ந்திருந்தார்கள். இது ஒரு துப்பாக்கி சண்டைக்கு வழிவகுத்தது. மிக நெருங்கிய நிலையில், மிக குறுகிய தூரத்தில், கிட்டத்தட்ட நேருக்கு நேராக இந்த ஹெட் டு ஹெட் அப்படின்னு மோதிக்கொண்டனர். அதோட ஃபர்ஸ்ட் லைட்னா விடியற்காலை, அதாவது முதல் வெளிச்சத்தின்னு சொல்லுவாங்க, விடியற்காலை. ஆன் 5th April 5ஆம் தேதி விடியற்காலை. இந்த ஃபர்ஸ்ட் லைட்னா விடியற்காலை. ஓகேவா? ஒன் ஸ்குவாட் ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆன் த ஸ்னோ, அதாவது ஒரு ஸ்குவாட், அதாவது ஒரு படைப்பிரிவு பனியின் அடிச்சுவடுகள், ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆன் த ஸ்னோ பனியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி, ஃபாலோனா பின்பற்றி, ஒரே படைப்பிரிவு பின்பற்றி அவர்கள் ஒரு பனிப்பாறையின் விளிம்பில் பின்பற்றி சென்று அவர்கள் ஒரு பனிப்பாறையின் விளிம்பில் இருப்பதை அவர்களால் உணர முடியவில்லை. ஸோ அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பனிப்பாறை இருந்தது, அந்த விளிம்பில் இருக்கிறன்னு அவங்களால உணர முடியல. அதான் தே ஃபெயில் டு ரியலைஸ், உணர முடியவில்லை. தட் தேர் வேர் ஏ கார்னஸ், அது ஒரு பனிப்பாறையின் விளிம்பில் இருந்தார்கள், ஆனால் பனிப்பாறையின் விளிம்பில் இருப்பதை உணர முடியவில்லை. இந்த கார்னஸ்னால் பனிப்பாறையின் விளிம்பு. த கார்னஸ் புரோக், அந்த பனிப்பாறையின் விளிம்பில் நடக்கும்போது த கார்னஸ் புரோக், பனிப்பாறையின் விளிம்பு உடைந்து, அண்ட் த சோல்ஜர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அதாவது சிறப்பு படை வீரர்கள், சிறப்பு படை, ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு சிறப்பு படை, சோல்ஜர்ஸ்னு அதனுடைய வீரர்களின் ஒரு பிரிவு, அதாவது ஸ்குவாட், ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஸ்குவாட்னு அதோடைய அந்த வீரர்களுடைய ஸ்குவாட் படைப்பிரிவு ஃபெல் இன்டிய ஸ்ட்ரீம், ஒரு நீரோடையில் விழுந்தனர். அதாவது சிறப்பு படை வீரர்கள் ஒரு நீரோடையில் விழுந்தனர். ஃபெல் இன்டிய ஸ்ட்ரீம்னா நீரோடை. as luck would have it, அதிர்ஷ்டவசமாக அவர்கள் விழுந்த இடத்தில், வேர் தே ஃபெல்னா அவர்கள் விழுந்த இடத்தில், டெரரிஸ்ட் வேர் சிட்டிங் ரைட் தேர், தீவிரவாதிகள் அங்கு அமர்ந்திருந்தனர். வேர் சிட்டிங் ரைட் தேர்னு தீவிரவாதிகள் அங்கு அமர்ந்தனர். திஸ் லெட் டு ஃபயர் ஃபைட், இது ஒரு சண்டைக்கு வழிவகுத்தது. ஒரு துப்பாக்கி ஃபயர் ஃபைட்னா துப்பாக்கி சண்டை வழிவகுத்தது. ஸோ அந்த சண்டை நடக்கும்போது எப்படி இருந்தது? க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில். இந்த க்ளோஸ் குவார்ட்டர்னா மிக எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோஸ் குவார்ட்டர்னா மிக நெருங்கிய நிலையில், பேட்டில்னா மிக குறுகிய தூரத்து, பேட்டில்னா சண்டை, க்ளோஸ் குவார்ட்டர்னா மிக நெருங்கிய நிலைமையில், விர்ச்சுவலி பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் அப்படின்னு. விர்ச்சுவலினா கிட்டத்தட்ட இப்போ ஹெட் டு ஹெட், நேருக்கு நேராக, ஹெட் டு ஹெட்டாக துப்பாக்கி வச்சு ஹெட்டு குட்டு நேருக்கு நேராக மோதிக்கொண்டனர். அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த அந்த ரேஞ்சு பாயிண்ட் பிளாங்க்னா நேருக்கு நேரான ஹெட் டு ஹெட் அப்படி மோதிக்கொண்டனர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம், இதோட கண்டினியூஷன். டெஸ்பைட் ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஸ்குவாட், டெஸ்பைட்னா இருந்த போதிலும்,
ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்னா இராணுவ சிறப்பு படை, ஸ்குவாட்னா படைப்பிரிவு. Despite the fall, the army special forces were able to engage the group of terrorists. All 5 terrorists were killed. However, the complete squad, 5 in all, were killed in action, sources said. The bodies of soldiers and the terrorists were found within the 2 or 3 meters of each other. விழுந்திருந்த போதிலும், அவங்க நேரோடையில் விழுந்திருந்த போதிலும் இராணுவ சிறப்பு படை பயங்கரவாதியின் குழுவிடம் சண்டை போட முடிந்தது. were able to engage சண்டை போட முடிந்தது. 5 பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். எனினும் இதில் 5 பேர் கொண்ட மொத்த படைப்பிரிவு இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. சோர்சஸ்னா தகவல் கூறுகின்றன. இராணுவ வீரர்கள் மற்றும் பயங்கரவாதிகள் உடலில் ஒருவருக்கொருவர் 2 முதல் 3 மீட்டருக்குள்ள 2 to 3 கிலோமீட்டருக்குள்ள கண்டெடுக்கப்பட்டுள்ளன. Despite the fall, அதாவது விழுந்திருந்த போதிலும், அதாவது நீரோடையில் விழுந்திருந்த போதிலும், அந்த டெஸ்பைட்னா இருந்த போதிலும், த ஃபால்னா விழுந்திருந்த போதிலும், த ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இராணுவ சிறப்பு படை were able to engage the group of பயங்கரவாதியின் குழுவுடன் were able to engage சண்டை போட முடிந்தது. இதோட மீனிங் என்கேஜ், were able to engageனா சண்டை போட, அதாவது அட்டாக் ஆர் ஃபைட். அதான் என்கேஜ் த குரூப் ஆஃப் டெரரிஸ்ட்னா பயங்கரவாதி குழுவுடன் சண்டை போட முடிந்தது. வேறு ஏபிள்னா போட முடிந்தது. ஆல் 5 terrorists were killed. 5 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். எல்லா ஐந்து பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். However, இருப்பினும் இல்லை எனினும் the complete squad 5 in all, அதாவது 5 பேர் கொண்ட மொத்த படைப்பிரிவு, கம்ப்ளீட் ஸ்குவாட்னா மொத்த படைப்பிரிவு, அந்த 5 பேரும் 5 in allனா அந்த 5 பேரும் were killed in the action, இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாக சோர்சஸ் தகவல்கள் கூறுகின்றன. The bodies of soldiers, அதாவது இராணுவ வீரர்கள் மற்றும் பாடிஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ்னா அண்ட் த டெரரிஸ்ட், அதாவது சோல்ஜர்ஸ்னா இராணுவ வீரர்கள், டெரரிஸ்ட்னா பயங்கரவாதிகள். த பாடிஸ் ஆஃப்னா அவர்களுடைய உடல்கள் ஃபவுண்ட் எப்படி கண்டெடுக்கப்பட்டன வித்தின் தி 2 to 3 meters ஆஃப் ஈச் அதர், ஒருவருக்கு 2 முதல் 3 மீட்டருக்குள் கண்டெடுக்கப்பட்டன. Thank you friends, thank you for watching. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you friends.